நாங்கள் எழுந்திருந்து தேவனுடைய வார்த்தையை திறக்கிறதுக்கு முன்பாக அந்த ஆக்கியோனிடத்திலே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அதனாலே செய்திக்காக இந்த வேலையை ஒப்பு கொடுத்து சௌரன் ஈசாக்கு எங்களை ஜெபத்திலே நடத்துவார். ஆமென். 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 நாங்கள் நின்ற வண்ணமாகவே ஏசாயா 1 அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். அதிலே நாங்கள் ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாங்கள் வாசித்து நாங்கள் அமர போகிறோம். வீடுகளுக்கு சென்று நீங்கள் முழுவதுமாக நீங்கள் படிக்கலாம். இப்பொழுது நாங்கள் வாசிப்போம். பதினாலிருந்து நான் வாசிக்கிறேன். ஏசாயா 1 அதிகாரம் 14 வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 807 பக்கம் பழைய ஏற்பாடு. உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியேலி பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவனேன்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பரமாய் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். නුඹලාගේ අමාවක් වලට නියම මංගලය වලටද මාගේ ආත්මය ද්වේෂ කරයි. ඒවා මට බරක්ය. ඒවා කුසලා වෙහෙසව සිටිමි. නුඹලාගේ අත් වේදන කල මාගේ ඇස් නුඹලාගෙන් සංගවා ගන්නෙමි. එසේය නුඹලා යාඥා බොහෝමයක් කරන කල්හි මම නොඅසන්නෙමි. නුඹලාගේ අත් දෙයින් පිළී තිබේ. නුඹලා සෝදාගෙන පවිත්‍ර වෙයල්ලා. නුඹලාගේ ක්‍රියාවල නපුරුකම මාගේ ඇස් ඉදිරියෙන් පහ කර නපුරුකම් කිරීමෙන් වැළකියල්ලා. යහපත්කම් කරන්නට ඉගෙන ගනිල්ලා. යුක්තිය සොයා බලාත්කාරයේ මැඩපවත්වල්ලා. මෞඛ්‍යයන් නැත්තන්ට යුක්තිය කර ගන්ධපුගේ නඩුව අසාපල්ලා. ඉතින් වරෙල්ලා. අපි කාරණා කතා කරගමු නිරවි ස්වාමීන් වහන්සේ කියනසේක. නුඹලාගේ පව් රතු පාටමෙන් තිබෙන නමුත් ඒවා හිවමෙන් සුදු වන්නේය. ඒවා ලක්ෂාමෙන් රතුව තිබෙන නමුත් සුදු ලොම්මෙන් වන්නේය. නුඹලා කැමැතිව කීකර වූ නම් දේශයේ පාසාරවත් භුක්ති විඳින්නහුය. නුඹලා අකමැතිව කැපි ගසන්න වූ නම් කඩුවෙන් මැරුම් කන්නහුය. පක්ෂාද ස්වාමීන් වහන්සේගේ මුඛයේ ඒ වදාළසේක. ආමේන්. ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே நாங்கள் அடிக்கடி இந்த வேத பகுதியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இதில் செய்திகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனாலும் இன்றைய நாளிலே நாங்கள் அதை சற்று அங்கே உன்னிப்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஏனென்றால் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் படிக்க படிக்க அது இன்னும் ஒரு ஆழத்தை நோக்கி பயணிக்கிறதா இருக்கிறது. ஆமென். அதனாலே
மனம் பொருந்தி செவி கொடுத்தால் பலன் என்ற ஒரு தலையங்கத்தில் நான் பேச போகிறேன். ஏன்னா மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று அங்கே கர்த்தர் சொல்கிறார். நான் இன்றைக்கு கொடுக்கிறேன், மனம் பொருந்தி செவி கொடுத்தால் பலன். ஆமேன். அப்போ தேவனுக்குள்ளாக நாங்கள் பலனை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமேன். ஏனென்றால் அங்கே தீர்க்கதரிசி சேர்ந்து உரையாடல் என்ற செய்தியிலே சொல்லும்போது, எந்த கலந்துரையாடல், எந்த தேவனோடு சேருகிற ஒவ்வொரு காரியங்களும் ஒரு நோக்கம் இல்லாமல் செய்யப்படாது. அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் உபவாசத்துக்கு நாங்கள் வந்திருப்போமானால் நாங்கள் ஒரு நிச்சயமாக நோக்கத்தோடு ஒரு விசுவாசத்தோடு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமேன். ஏனென்றால் இந்த பூமியில் எந்த மனிதனும் பரிபூரணர் அல்ல. நாங்கள் தேவையுடையவர்களாக இருக்கும்படியாகவே தேவன் எங்களை வைத்திருக்கிறார். ஆமேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தேவை எப்பொழுதும் இருக்கும். அது பவுலாக இருக்கும்போதும் அவனுக்கு ஒரு முள் இருந்துச்சுன, அவனோட கண்ணில் எப்பயுமே நீர் அவர் சொல்ல, என் கிருபை உனக்கு போதும். இப்படியாக ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை பார்க்கும்போது யாக்கோபை பார்த்தா நொண்டி நொண்டி நடந்தான். என ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும், யுத்தங்கள் இருக்கும், ஏதாவது ஒன்று இருந்து தான் ஆகும். நாங்கள் பரிபூரணர் அல்ல. பரிபூரணராக இருந்தால் நாங்கள் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமேன். எங்களுடைய மாமிச சரீரத்தில் எங்களுக்கு எப்பயுமே போராட்டம் உண்டு. இந்த ஐம்புலங்கள் எல்லாமே எங்களுக்கு இருக்க மட்டும் எப்பயுமே எங்களுக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை ஜெயிக்க தான் தேவன் இந்த மனித சரீரத்தில் எங்களை பூமிக்கு அனுப்பினார். அதான் நாங்கள் பைபாஸ் பண்ணப்பட்டு இப்போ நாங்கள் ஆவிக்குரிய சரீரத்தை பட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? வந்தே இருக்காது. ஏன்னா ஆவிக்குரிய சரீரம் பெறுற வேளையில் ஆதாமும் ஏவாளும் விழுந்து போனாங்களா? விளையில். எப்போ சரீரம் உண்டாக்கப்பட்டுச்சோ அப்போ தான் என்ன வந்துச்சு? இச்சை வந்துச்சு, பாவம் வந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அதனால் இந்த கிரவுண்ட், இந்த பூமியில் நாங்கள் ஜெயிக்க இந்த ஐம்புலங்களை அவருடைய 6வது புலன் அந்த விசுவாசத்தை கொண்டு அவருடைய ஆவியினாலே ஜெயங்கொள்ள தான் தேவனங்களை வைத்திருக்கிறார். அப்போ இந்த பூமியில் எங்களுக்கு நிச்சயமாக போராட்டம் இருக்கும். அந்த போராட்டங்கள் எல்லாமே நாங்கள் தீமை செய்து வர அல்ல, நன்மை செய்து வர வேண்டும். அதாவது தேவனுடைய வார்த்தையின்படி தான் எங்களுக்கு போராட்டம் வரும். புரியுதா? நாங்கள் மாமிசமாக பிளவிடக்குள்ளே எப்பயுமே போராட்டம் வரும். அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்காது, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு வழியை அனுப்பாது. ஆனால் எப்பயுமே இந்த பூமியில் நாங்கள் நடக்கும்போது தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் எங்களுக்கு முன்னாக வர்ற வேளையில் அந்த வார்த்தையை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் அவிசுவாசம் இல்லாத வண்ணம் தேவனுடைய வார்த்தைக்கு எங்களோட வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும். அதுதான் வார்த்தையின் நிமித்தம் வர்ற துன்பமாயிருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையினால் நாங்கள் ஒவ்வொன்றை ஜெயிக்க தான் தேவன் இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிறார். ஆமேன். அப்போ இந்த பூமியில் நாங்கள் வந்திருக்கிற நாங்கள் அப்போ அதான் தீர்க்க சொல்கிறேன், எப்பயுமே தேவனோடு நாங்கள் ஏன் இந்த ஆராதனைக்கு வர்றோம்டா, ஒரு சேர்ந்து உரையாடலுக்கு நாங்கள் வாரோம்டா. இப்போ ஏதேனில் ஒரு பிரச்சனை வந்தோன்னே என்ன நடந்துச்சு? ஒரு மீட்டிங் கூட்டப்பட்டுச்சேன. இப்போ இலங்கையிலையும் பார்த்தா எப்பயாவது ஒரு மீட்டிங், அவசர மீட்டிங் கூட்டப்படுகிறதுனா என்னத்துக்காக கூட்டப்படும்? ஒரு பிரச்சனை ஒரு சொல்யூஷன், ஒரு தேவைக்காக தான் என்ன செய்யப்படும்? ஒரு பிரச்சனை என்ன செய்யும்? ஒரு மீட்டிங் கூடப்படும். அதே போல தான் நாங்கள் ஒரு ஆராதனைக்கு வாரோம்டா, அது தேவனோடு நாங்கள் பேசுகிற உரையாடுற ஒரு காரியமாக இருக்குது. ஆமேன். அதுதான். அப்போ இன்றைக்கு ஏன் நாங்கள் ஒரு அவசர மீட்டிங்கை போட்டோம்டா, அவசர மீட்டிங்னு வித்தியாசமாக நினைச்சிடாங்க. ஏன்னா நாங்கள் எப்பயுமே போய் ஆராதனையை நாங்கள் நடத்தி வாரனாங்க. ஏன்னா உபவாசம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம். அதனால தான் நாங்கள் அதை உங்களுக்கு வாசித்து காட்டினான். எப்பயுமே எங்களை அங்கே பின்தொடர்றவர்களும் ஏன்னா இன்றைக்கு இந்த காரியங்களை அநேகர் அறியலை. இந்த உபவாசத்தை குறித்து மேன்மை அவங்களுக்கு தெரியாது. நான் எப்பயுமே உபவாச நேரங்கள் அதை தட்டி தட்டி போவது உண்டு. ஏனென்னா இப்பொழுதும் எங்களுக்கு இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் மட்டும் எங்களுக்கு மாதப்பிறப்பு ஆராதனையோ, உபவாச ஆராதனையோ, ஓய்வு நாள் ஆராதனையோ, விழிப்பு ஜெப ஆராதனையோ, அதே நேரம் எங்களோட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஆராதனையோ, ஜெபங்களோ என்னையா தேவையாக இருக்குது? அவசியமான ஒரு தேவையாக அது இருக்குது. ஏன்னா அது இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க இயலாது.
விளங்குது. அது எங்களுக்கு குறைவு தான், எங்கிட்ட இல்லை தான். ஆனால் அதை எல்லாமே நாங்கள் புதுப்பிக்க வேண்டும். அது இல்லாமல் நாங்கள் தேவனோடு பலப்பட முடியாது. ஆமென். நாங்கள் நெருங்கி ஜீவிக்க முடியாது. நாங்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் தான் நாங்கள் எந்த பிசாசுகளையும் எந்த காரியத்தை நாங்கள் என்ன செய்யலாம், ஜெயிக்க முடியும். அப்போ வாசிக்கிறோம் பாருங்க. ஆனால் தேவன் ஒரு சேர்ந்துரையாடலை கூட்டுவார் என்றால் அது உபவாசம், பரிசுத்தப்படுத்துதல், ஜெபம், கட்டளை பெறுதல். அதாவது தேவனிடத்திலிருந்து கட்டளை பெறுதல். அதுக்கு பிறகு நாங்கள் முன்னோக்கி செல்லுதல். 140வது பந்தியில் சேர்ந்து உரையாடல் என்ற செய்தியில் தீக்கல் சொல்லுறான். அப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு உரையாடலை தேவனுக்குள்ளாக கொண்டு வருவோம்டா அது என்னத்தால்? ஏன்னா அன்றைக்கு எல்லாமே உபவாசம் பண்ணி தான் என்ன செய்தாங்க, ஜெயித்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் என்ன செய்த, ஊழியம் செய்ய முன்பு அவர் என்ன செய்த, உபவாசம்தான் இருந்து பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் பெற்ற பிற்பாடு ஊழியத்தில் அவர் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கிறதுக்காக அவர் செய்த காரியம் 40 நாளும் இரவும் பகலும் உபவாசம் பண்ணினார். இப்போ நாங்கள் செய்ய இயலாமல் இருக்கிறோம். ஏன்னா அங்கே மத்தியில் இருக்கிற வியாதிகள், ஏன்னா அங்கே மத்தியில் இருக்கிற பலவீனங்கள், ஏன்னா எல்லாமே மனிதர்கள் வைத்து என்ன செய்கிறாங்க, குளிசை போடணும், ஏன்னா அது போடாட்டி அது கூடிரும் குறைஞ்சிரும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம் பாருங்கள். அதனால தான் இந்த காலம் நாங்கள் பார்க்கக்குள்ளே ஈஸி மாதிரி, ஆனால் இது அதை விட பொல்லாத காலம். அன்றைக்கு வெட்டினாங்க, ஏன்னா துன்பப்படுத்தினாங்க, காலைக்கு உப்பு கொடுக்கப்பட்டாங்க, ஏன்னா அடித்தாங்க, ஓடினாங்க, இல்லை. ஆனால் அது இப்போ இல்லை. ஆனால் இந்த உலக லோகாதிபதிகள், ஏன்னா யூடியூப், ஃபேஸ்புக், ஏன்னா அது மாத்திரமில்லை, இந்த வியாதிகள், ஏன்னா இயற்கைக்கு மேம்பட்ட அன்றைக்கு வனாந்திரத்தில் இருந்துச்சு தானே, வியாதிகள் இருந்துச்சா? யாத்திரையில், முதலாம் யாத்திரையில் இயற்கைக்கு மேம்பட்ட வியாதிகள் இருந்துச்சு. ஏன்னா மந்திரவாதிகளால் இயலாது. ஆனால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அங்கே ஒரு தேவன் இருந்தார். அந்த தேவனால் அங்கே எல்லாமே முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அதே போல் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு கொள்ளை நோய்கள் மிக்க ஒரு காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த வியாதியில் தீர்க்கதரிசி சொல்கிறார், இந்த சாதாரண கேன்சரை விட இப்போ வைத்தியர்கள்னு சொல்கிறாங்க, கேன்சரை விட இப்போ டயபெட்டிக் தான் என்னையா பொல்லாத வியாதி. ஏன்னா அப்போ இன்றைக்கி டயபெட்டிக் இன்றைக்கி 100க்கு எல்லா மத்தியிலும் அதிகமாக பெருகி வருகிறது. ஏன்னா அதனால் ஜனங்கள் ஆலயத்துக்கு போகிறாங்களோ, டெய்லி வேதத்தை பார்க்குறாங்களோ இல்லையோ, கிளினிக் போகிறாங்க. ஏன்னா அது போகிறவங்க சரியாக டெய்லி போகிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க இருந்து வருகிறாங்க. ஏன்னாண்டா அது அவங்களுக்கு உயிர். ஆனால் வேதம் வார்த்தை தெரிகிறவன் உயிருக்கு பயப்பட மாட்டான். ஏன்னாண்டா தேவன் என்ன இந்த பூமியில் தேவன் ஒரு சேவைக்கு எங்களை வச்சிருக்கிறார். அந்த சேவை முடியாமல் தேவனை எந்த வியாதியும் எங்களை எடுக்கலாம், எதுவுமே எங்களை தொல்லைப்படுத்தலாம். தெய்வீக சுகம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு மனவாட்டி போகிறான்டா அவள் தெய்வீக விசுவாசத்து உடையவராக இருக்க வேண்டியவளாக இருக்கு. அதுக்காக நீங்கள் வைத்தியசாலை போகிற தவறுன்னு நான் பேச வரல. ஆனால் நீங்கள் இங்கேயும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். தேவன் ஆராதனையும் என்ன அதுக்கு வராமல் இதுக்கு ஒழுங்காக போனால் அது தேவன் கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதில் போகணும். ஏன்னா டாக்டர் தருவேர் அந்த மருந்து போடாமல் இருக்கலான்னு நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து பழகுங்க. ஏன்னா உபவாசம் இருங்க. தேவன் இதை விட ஒரு காரியத்தை செய்கிறோம். ஏன்னா நாங்கள் இயற்கைக்கு மேம்பட்ட தேவனை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் கழுகானவர்கள், நாங்கள் தூர இருந்து பார்க்கக்கூடியவர்கள். ஆமென். நாங்கள் வரப்போகிறத நாங்கள் காணக்கூடியவர்கள். எல்லாரையும் விட மற்றவங்க எல்லாமே பூமிக்குரிய மிருகங்கள். ஆனால் இது ஆகாயத்துக்குரிய பறவை பாருங்கள். அவங்களுக்கு எங்களுக்கும் ஒரு என்ன சொல்லலாம்டா, ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு எந்தையும் அளவு போடலாம், புரியுதா? ஆனால் இதை ஆட்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் செய்தியை பறிக்கிறவங்களுக்கு தெரியும். ஈகிள் சிங்க முகம் இருந்துச்சு. சிங்கம் பூமியில் மட்டும் மேலே பறக்கலும், அதுக்கு பாயலும். அவர் மிஞ்சினா ஒரு 20 அடி பாயும். ஆனால் இது தொலைநோக்கு, இது எவ்வளவு தூரமும் அந்த நீல வானத்தில் பறக்கக்கூடிய பறவை தான் காரியம். அதே போல தான் மணவாட்டி என்பது ஈகிளுக்கு ஒப்பிடப்படுகிறவளாக இருக்கிறாள். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆனால் நாங்கள் அப்படியா என்பதை நாங்கள் நிதானிக்கவே தேவனை நாடி வருகிறோம். ஆமேன். தேவனோட வார்த்தை தான் எங்களை உற்சாகப்படுத்துறது. நான் ஒரு ராஜா, நான் ஒரு சிங்கம், நான் ஒரு கழுகு. ஏன்னா தீர்க்கதரிசி ஒரு எத்தியோப்பியா அடிமை ஒரு நாட்டை குறித்து ஒரு பையனை குறித்து சொல்கிறேன். ஏன்னா ராஜாவுடைய ஒரு மகன் ஒரு அடிமையலாக கொண்டு வரப்பட்டிருக்காங்க, அங்கே இருக்கிறான்.
ஆனால் அவனை பார்க்குற வேளையில் மற்றவர்களை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறான். ஏன்னா அவன் அப்படி வளர்க்கப்பட்டுட்டான். அவனுக்கு தெரியும் என் அப்பா அங்கே ஒரு ராஜாவாக இருக்கிறார், அவர் எப்படியாவது என்னை மீட்கிறதுக்கு, எப்படியாவது என்னை கொண்டு போகிறதுக்கு அவர் என்னை எப்படியும் விடுதலை ஆக்குவார்ன்றபடி அவன் அந்த சிமாட்டோடு தான் நடந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும். ஏன்னா இப்போ இப்போ நாட்டில் கூட பார்த்திங்கன்னா ஜனாதிபதியோட மகனை அரெஸ்ட் பண்ணால் கூட சிரிச்சிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போயிட்டு திரும்பி வரக்குள்ளே லோயர் 100-150 லோயரை வச்சு என்ன செஞ்சுருவாங்க, ஏன்னா அவங்கள எடுத்துடுவாங்க. பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சிரிச்சோடனே போவாங்க, கட்ஸாக போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு என்ன ஜாமீன் கொடுத்து அவங்க என்ன செஞ்சுருவாங்க, வெளியே வருவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அதே போல தான் நாங்கள் தேவனுடைய அந்த வண்ணமான ஒரு பிள்ளைகளாக இருப்போம்னா எங்களுக்கு ஒரு கட்ஸ் இருக்கும், எங்களோட நடையில் ஒரு கட்ஸ் இருக்கும், விசுவாசத்தில் ஒரு கட்ஸ் இருக்கும். ஏன்னா நாங்கள் பேசுகிற பேச்சில் அதிகாரம் இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பேசுகிற வேளையில் என்ன வார்த்தை இருக்குது, அவர் பேசும்போது அவங்க பார்த்து அதிகாரம் உடையவராக பேசுகிறதை கண்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். ஏன்னா அவருடைய பேச்சு அதிகாரமாயிருந்தது. ஆனால் அவர் சின்ன பையனாயிருந்து 12 வயசில் எருசலேமில் ஆசாரியோட போராடினேன். ஆனால் அவருடைய பேச்சு அதிகாரமுடையவராக இருந்துச்சு. ஏனென்றால் அவர் நிச்சயமுடையவராக இருந்தார். அதனால தான் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நிச்சயமுடையவர்களாக இருக்கணும். ரைட். அப்போ பாருங்கள், இன்றைக்கு அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம், உவாசத்தோடு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேவனோட ஒரு பேச்சுவார்த்தை பண்ண. அப்போ தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட மாத பிறப்பு வேணாம், சலிச்சு போயிட்டு, ஏன்னா அதுவும் வேணாம். ஏன்னா அடுத்தது என்ன சொல்கிறேன், ஓய்வு நாளும் வேணாம். ஏன்னா முன்னுக்கு வாசிக்கிறேன், காணிக்கையும் வேணாம். ஏன்னா எல்லாம் ஒரு ஜெபமும் வேணாம். நீங்கள் எப்படி எல்லாம் விழுந்து ஜெபிச்சாலும் அதில் இருக்குது வசனம். ஏன்னா அதை வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் பார்க்கலாம். முன்னுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதை வாசிச்சிருப்பீங்க, திரும்ப பைபிளை பார்க்குறீங்க நான் சொல்லக்குள்ள. அப்போ எனக்கு சந்தேகம் வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. சரியா, வாசி. இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அதோட முடியும். சுமந்து இழைத்து போனேன். ஆமேன். அங்கே 11 பார்த்தீங்கன்னா உங்களோட பலிகள், திரளான பலிகளும் எனக்கு வேணாம். அப்போ தேவன் என்ன சொல்கிறாரண்டா, காணிக்க வேணாமன்ட்டு, ஏன்னா இது மாத பிறப்பு வேணாம், ஓய்வு நாள் வேணாம், வாசம் வேணாம், ஏன்னா உங்களோட என்ன செய்கிற மற்ற ஜெபங்கள் வேணாம், தூபம் காட்டுதல் வேணாம். அப்படின்னா என்ன செய்ய வேணாமன்றார். என்ன அப்போ அதனால் அப்படி இருக்கிறாங்க இந்த மெசேஜில். அதனால் வேணாம். ஏன் மணவாளன்களோடு இருக்கும்போது மணவாட்டியை வாசிக்க வேணுமென்ற ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா ஆனால் இப்போ என்ன செய்கிறாருன்னா, அதெல்லாமே வேணாம், எனக்கு வேணாம், அதெல்லாம் சலித்து வெறுத்து போயிட்டு நீங்கள் எப்படி தான் அழுது புலம்பி ஜெபிச்சாலும் எனக்கு வேணாம். அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அதை ஒன்றுமே வேணாம். ஆனால் நீங்கள் இதையெல்லாம் செஞ்சால், மனம் பொருந்தி செவி கொடுத்தா தேசத்திட நன்மையை நினைப்பி, ஏன்னா தேசத்திட நன்மையை பங்கு கொள்வீங்க. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, நீங்கள் மனம் பொருந்தி எனக்கு செவி கொடுக்கணும். ஆமேன். அப்போ தேவன் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தா, இன்னென்ன காரியத்தை செய்துட்டு இதெல்லாம் நான் செய்தது தவறு, அதனால் நான் என்ன செய்கிறேன்டா, இதெல்லாம் ஒத்துக்கொண்டா நான் உங்களுக்கு தேசத்திட நன்மையை கொடுப்பேன். அப்படி இல்லாமல் நீங்கள் எனக்கு கொடுக்கறது எல்லாமே எனக்கு வேணாம், ஏன்னா காணிக்க வேணாம், எதுவுமே வேணாம். அப்போ பழைய ஏற்பாடை பார்த்தீங்கன்னா வேதத்திட காரியமே காணிக்கையில் தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார், சேச்சிக்கு வரக்குள்ளே வெறுங்கையோட நீ வர வேணாம், ஒவ்வொரு காணிக்கை. இப்போ இங்கேண்டா ஒரு காணிக்கை தான் இருக்குது, ஆனால் அங்கே காணிக்கை பல கொத்தமல்லியில் இருக்குது, அதில் இருக்குதுன்னு எல்லாமே எல்லா விதத்துலேயும் அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா நெற்கதிராக இருக்கலாம், எல்லாமே காரியத்தை கொடுத்தாங்க, பணம் மாத்திரமே இல்லை. அப்போ அப்படியாக சொல்லப்படுகிற தேவன் ஏசாயால் அதை சொல்ல இயலுமா? ஏண்டா மல்கியா 3 என்ன சொல்கிறேன், 3:6 என்ன சொல்கிறேன், நீங்கள் எதனால் என்ன வஞ்சிக்கிறீங்க, காணிக்கை தசமபாகம் என்று சொல்லிட்டு இதில் அவர் சொல்லலாமா? அப்படியானால் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த காரியத்தை ஏதோ ஒன்றை
அவங்க செய்யாமல் இதை செய்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு? அப்போ தேவன் என்ன சொல்கிற, இதெல்லாம் அவர் நேசித்தது. மாத பிறப்பு, ஓய்வு நாள், உவாசம் என எல்லா பண்டிகை தோறும் ஆலயத்துக்கு வரணும், எல்லா விதத்திலும் வெறுங்கையோடு வராமல் வரணும். அப்படி சொல்லுகிற தேவன், நீங்கள் இதை வேணாம், நீங்கள் எப்படி தந்தாலும் எனக்கு வேணாம், ஆனால் நீங்கள் ஒன்றை செஞ்சால் வழக்காட வாங்க, ஏன்னா என்னோட வழக்காட வாங்க. வழக்காட வருவீங்கண்டா உங்களுக்கு ஜெயம் கொடுக்கும். உங்களுக்கு மனம் பொருந்தி நீங்கள் என்ன செய்தா செவி கொடுத்தா நீங்கள் தேசத்தின் நன்மையை நீங்கள் என்ன செய்வீங்க, புசிப்பீங்க. அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை ஒரு ஜனம் அறியணுமெண்டா தேவனுடைய வழியை அறியும். அதான் நான் முன்னமே நான் சொன்னது போல், தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறேன், தேவன் ஒரு நியமத்தை வச்சிருக்கிற வழியில் அந்த வழியில் நாங்கள் போனாதான் எங்களுக்கு அது என்ன செய்யும்னா கிடைக்கும். அப்போ அதே போல் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. நீங்கள் கொடுக்கறதுனால நீங்கள் எங்கே போயிடலாது, போனஸில் பரலோகம் போயிடலாம். அப்போ அதை தான் பழைய ஏற்பாடில் மாத்திரமில்லை, இங்கே புதிய ஏற்பாடு வந்தோன்னே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், காணிக்கையிட முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்குறோம். ஒரு இடத்துல அவர் என்ன செய்கிறார், காணிக்கையை போடுற இடத்துக்கு முன்னாலேயே கதிரையை போட்டு பார்க்குறேன். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறார், மார்க்கில் நினைக்கிறேன், மார்க் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார், நீங்கள் பிறகு நாங்கள் வாசிப்போம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த வேத வசனம் தெரியும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, காணிக்கையை கொண்டு வருகிற போது நீங்கள் ஒரு சவரனோடு உங்களுக்கு குறைவுண்டு அறிந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வச்சுட்டு நீ அவனோட ஒப்புரவாகிக்கிட்டு இதை போடு. ஏன்னா நீ காணிக்க உன்னை ஆசீர்வதிக்கிறது உனக்கு பலனை தருது. ஆனால் அந்த பலன் நீ எனக்கு பரலோகம் போகிறதுக்கு காசை கொடுத்து என்ன இந்த வேறு உலகத்தில் லஞ்சம் வாங்கி என ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி என்னன்ட்ட பரலோகம் போயிடலாம். நீ காசை கொடுத்து நீ பரலோகம் போயிடாது, நீ செஞ்சிட்டு தாத. விளங்குது? அதனால் அவர் சொல்லி, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது, ஏன்னா பணம் எல்லாமே என்னுடையது, நீ எனக்கு தர வேணாம். ஆனால் உன்னோட சகோதரனுக்கு நீ அதை என்ன செய், நீ போய் அவனோட ஒப்புரவாக, உன்னோட அவனுக்கு மனஸ்தாபம் இருக்குது, உன்னோட அவனுக்கு குறை இருக்குது, அதை நீ சீர்படுத்திட்டு போடு. விளங்குது? அப்போ பாருங்கள், அப்போ இந்த இடத்துல வரக்குள்ள ஏசாயாவில் வர்ற வழியில் அவர் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாமே வேணாம், ஆனால் வழக்காட வாங்க, இதெல்லாம் நீங்கள் செய்வீங்கன்னா என்னோட வழக்காட வாங்க, இல்லாட்டி வர வேணாம். விளங்குதா? நீங்கள் வழக்காட வாரீங்க என்னத்துக்கு, உங்கள்கிட்ட லோயரை ஏன் பிடிச்சிட்டு வாரீங்க, நீதி இருக்கண்டபடியாக தான் நீ பிடிச்சிட்டு வாரீங்க. அப்படி இதெல்லாம் முன்னுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். என்ன சொல்கிறேன், உங்களை கழுவி சுத்திகரிங்கள், 14 வாசிங்க, இதை தான் செய்யட்டாமல், இதை செஞ்சால் வழக்காட வாங்கன்ற. ரைட், முதலாவது சொல்கிறேன். இப்போ தான் இன்றைக்கு நாங்கள் அதை உடைச்சி பார்க்க போகிறோம். முதல் கொமனா பார்த்த நாங்கள், இப்போ நாங்கள் உடைச்சி பார்க்க. முதலாவது சொல்கிறேன், நன்மை செய்ய படியுங்க. அடுத்தது நியாயத்தை தேடுங்கள். அடுத்தது அவர் என்ன சொல்கிறேன்னா, நியாயத்தை தேடுங்கள். அடுத்தது ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து. அடுத்தது மூன்றாவது சொல்கிறேன், ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க. அடுத்தது திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும். அடுத்தது அவர் என்ன சொல்றேன்னா, திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும். அடுத்தது விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென், விதவையின் வழக்கையும் விசாரிங்க. இதெல்லாம் செஞ்சா என்ன செய்யட்டாமா, வழக்காட வாங்க. இப்போ 7 மண்டை வாங்க, என்னோட வாங்க. அப்படி இதெல்லாம் சரியென்று உண்மையுண்டு நீங்கள் ஒத்துக்கொண்டா தேசத்தின் ஆசீர்வாதத்தை பெறலாம். அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு காரியம். இதை நாங்கள் இப்படி தட்டிட்டு போகல தெரியாது. அப்போ தீக்கரிசி சொல்கிறேன், நாங்கள் தேவண்ட காரியம் சின்னதாக இருக்கு. அதான் அவள் ஒரு சிறுப்பண்ணு சொல்கிறாவே. என்ன சொல்கிற, யார்கிட்ட சொல்கிறா, டக்குன்னு சொல்லுங்க. நாகம்மான்ட்ட சொல்கிறா என்னண்டா, நீ அவன்கிட்ட வந்தோன்னே அவன் என்ன சொல்கிறான்டா, இதில் போய் குழியாண்டிட்டு அவன் வெளியே பார்க்கவே இல்லை. இவனுக்கு நாகமானுக்கு அப்செட் ஆகிடு. என்னடா, நான் ஒரு பெரிய ஒரு மனிதன், படத்தளபதி, அவன் நினச்சான் இவர் தான் ஒரு ஆள் வராண்டோன்னு வெளியே என்ன எண்ணெய் குப்பி எடுத்து மண்டையில் ஊற்றி நல்லா ஜெபிச்சு தலையை ஆட்டி போட்டு அனுப்பி சுகமாக்கி அனுப்புவேன் சேத்து தண்ணியில் போய், அதுவும் வராமல் உள்ளே இருந்து யார் சொல்லிட்டேன்னோன்னு அவனுக்கு கடுக்கோவும் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பெண் சொல்கிறா, என்ன சொல்கிறான், சாரி, அங்கே சொல்கிறா சிறுப்பெண், இங்கே என்ன சொல்கிறான், யார் சொல்கிற, வேலைக்காரன் என்ன சொல்கிறான்டா, என்ன சொல்கிறான், நீங்கள் பெரிய பெரிய அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, ஒட்டகத்தை கொண்டு வா, தங்கத்தை கொண்டு வா, இதை கொண்டு வாண்டா எல்லாமே செய்கிறீங்க.
ஏன் நீங்கள் இதை சின்ன காரியத்தை செய்யக்கூடாதுன்னு பாருங்கள். அந்த சின்ன காரியத்தை அவன் செய்யக்குள்ள அவன் என்ன செய்கிறான்? சுகமாறான். அதே போல் தான் அந்த சிறு பொண்ணு என்ன சொல்கிறான்? நாகமான்ட்ட இவன் என்ன செய்கிறான்? உள்ள இடம் வைத்தியர் எல்லாட்டையும் போய் எல்லாம் இருக்குள்ள அவன் சொல்கிறான், இப்படி ஒரு இஸ்ரவேலில் ஒரு தீக்கசி உண்டு, ஏன்னா நீர் ஏன் இங்கே போய் பார்க்கக்கூடாதா என்றக்குள்ள அந்த சிறு பண்டை செய்து என்ன நடந்துச்சு? அவனை அங்கே கொண்டு. அதே போல் தான் திக்க சொல்கிறேன். இதெல்லாம் நாங்கள் பெருசு எல்லாமே சிந்திக்கிறோம், ஆனால் எல்லாமே செஞ்சுட்டு கடைசியாக இழக்கப்பட்டு பேர் இல்லைன்றோன்னு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அப்செட் ஆக போகிறோம். ஏனென்றா தேவன் என்ன செய்கிறேன்னா அதை ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றா நாங்கள் நினைக்கிறோம் இது வந்து பழைய ஏற்பாடு, ஏன்னா இது எல்லாமே பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன்னா இதெல்லாமே என்று சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டு எல்லாமே எங்கே இருக்குது? புதிய ஏற்பாடில் இருக்குது. அதான் அந்த காணிக்கையோட வெளிப்பாடு. இப்போ மேலே தட்டினம் ஆழத்துக்கு போகிறோம். அதே நேரம் பாருங்கள், விதவையுடைய வழக்கையும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஏன்னா விசாரிங்க. யாக்கோபு 1:27 வாசிங்க டக்கன். அது பக்தியை பார்த்துட்டு நீங்கள் வசனம் பார்க்கல பார்க்கப்போ. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் இல்லை யாக்கோபு 1:27 கீழே வாசிச்சா நல்லா இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. எது பக்தியா? எது பக்தி? மாசில்லாத பக்தி எது? முன்னுக்கு வாசிங்க, திரும்ப வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே ஆமென். பாருங்க, ரைட். அப்போ பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகள் ஒடுக்கிறவங்களுடைய காரியத்தை பார்க்கறது தான் மாசில்லாத என்னையா மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அப்போ பாருங்க, அதுதான் சரியான சரியான ஒரு பக்தியாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? பெரிய பெரிய காரியத்தில் பார்த்துட்டு இதை செய்யாமல் போகிறான். ஏன்னா தேவன் பழைய ஏற்பாடில் அதை கட்டளையாக வச்சிருக்கிறேன். ஏன் அதை வச்சு? நன்மை செய்யேன்னு சொன்னேர், ஒடுக்கப்பட்டவர் ஆதரிக்க ஏன்னு சொன்னேர், திக்கற்றவங்களுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ஏன்னு சொன்னேன். முன்னுக்கு வாசிச்சா யாத்ராமத்தில் என்ன சொல்லுது? நீங்கள் எங்கே எப்படி இருந்தீங்க? எகிப்தில் திக்கற்றவராக ஒடுக்கப்படுற நேரம் இருந்து. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இதெல்லாமே காரியத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்போ அதனால் அவர் என்ன சொல்கிறாருண்டா, இப்படியான காரியத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஏன்னா தேவன் எதை செய்தாலும் ஒரு வெளிப்பாடோடு தான் அவர் செய்வார். அப்போ தேவன் வேதாமத்தில் கட்டளை வைக்கும்போது இவங்க கட்டளையை மீறிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாள் முழுக்க ஜெபிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க? காணிக்கையை கொண்டு வராங்க, என்ன செய்கிறாங்க? உவாசம் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் சொன்ன இதை ஒன்றும் என்ன செய்யலை? நன்மை செய்யலை, ஒடுக்கப்பட்டவர் ஆதரிக்கலை, திக்கற்ற பிள்ளைகளுடைய நியாயத்தை விசாரிக்கல, விதவைகளுடைய காரியத்தை இவங்க விசாரிக்காதபடினால தேவன் என்ன சொல்லிட்டேன், இதெல்லாமே எனக்கு வேணாம். ஏன்னா அவர் பார்க்குறது கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்போ கட்டளை தான் நீங்கள் என்ன செய்யணும். இவங்க கட்டளையை செய்யாமல் பெரிய பெரிய காரியத்தை செய்கிறாங்க. அப்போ அதை தான் என்ன செய்கிறாங்க? புதிய ஏற்பாடுலையும் செய்யக்குள்ள இயேசு கிறிஸ்து அதை பார்த்துட்டு தான் அவர் என்ன சொன்னேன், போய் அதை செஞ்சுட்டு வாங்க. அப்போ அதனால தான் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. செய்திக்கு போக முதல் பார்ப்போம். ஏன்னா இப்போ நாங்கள் வரி வரியாக பார்க்க போகிறோமா? பார்க்க முதல் நீங்கள் அந்த பொருளை பிடிச்சி கொள்றதுக்காக தட்டுற தேவன் உதவி செய்யும். 6:1 வாசி. அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து
நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார். ஆமென். அப்போ பாருங்க, அப்போஸ்தலர் 6:1 என்ன சொல்லுது? இந்த விதவைகள் விசாரிக்கப்படாமல் இருக்கக்குள்ள என்ன வருது? கம்ப்ளைண்ட் வரக்குள்ள உடனே அதை என்ன செய்கிறாங்க? சீர்படுத்துகிறாங்க. ஏன்னா அது தேவனுடைய கட்டளையாக இருந்து. இப்போ நாங்கள் ஆழத்துக்குள்ள போக்குள்ள தான் யோசிப்பிக்காடு இது எழுதப்பட்டு இருக்கான். ஏன்னா இப்போ நாங்கள் அதை தான் பார்த்து வரோம். ஏன்னா நாங்கள் வேதத்துக்குள்ளால் ஆழத்துக்குள்ளால் போய் பார்க்குறோம். ஏன்னாடா நாங்கள் பெருசாக பார்த்துட்டு நாங்கள் தேவனை அணுகையிலாமல் இருக்கிறோம். ஏன்னா தேவன் ஒரு வழியை என்ன செஞ்சுருக்கிறேன்? வச்சிருக்கு. ஏன்னா உவாசம் என்பது என்ன? அதுதான். ஏன்னா அடுத்தது நாங்கள் மற்றையிலையும் வாசித்தோம். என்ன நீங்கள் உவாசம் இருந்தால் அதை மற்றவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த உவாச நாளில் திக்கற்றவர்கள், பிள்ளைகள், ஒடுக்கப்பட்டவர்கள் என அவங்கள போய் விசாரித்து காரியங்களை செய்கிறதே எனக்கு உகந்த உவாச நாளாக இருக்கும் சொல்கிறதா இல்லையா? அப்போ அவர் என்னண்டா அப்போ அதுதான் சரியான உவாசம். அப்போ அதுக்காக தான் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் இப்போ செய்கிறது அடிக்கடி நான் சொல்கிறது, நாங்கள் செய்கிறது உவாசமே இல்லை. ஏன்னா நான் அடிக்கடி சொல்கிறது, ஏன்னா உவாசமானது அவங்க அப்படி ஒடுக்கினாங்க, பிரயாசப்பட்டாங்க, நாள் கணக்கில் செய்தாங்க. தீர்க்கதரிசியை பார்க்கக்குள்ள கூட ஒரு கூட்டத்துக்காக நாள், ஒரு சாதாரண ஒரு சவர் தான் நேசிக்கிற ஒரு சவனுடைய ஒரு பிள்ளை வியாதிப்பட்ட வழியில் 3 நாள் ஜெபிக்கிறேன். எனக்கே பிள்ளைரிச்சு. ஏன்னா எங்களுக்கு போராட்டம், சில பேருக்கா ஜெபிக்கிறதா, உவாசம் இருக்கிறதா, ஏன்னா காரியத்தை செய்கிறதா, அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்கன்றக்குள்ளே இவர் செய்யக்குள்ளே எங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். விளங்குது அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவன் அவரோடு போராடுற வேலையில் டிரெக்டாக கத்தர் உரைக்கிறதாவது என்று சொல்கிற வேலையில் நாங்கள் ஒன்றுமே அறியாதோம் பாருங்கள். அதனால் ஜெபத்துக்கு பதிலளிக்கிறவர். ஏன்னா நாங்கள் பார்த்து இப்போ கொஞ்ச நாள் ஆழத்துக்கு போய் பார்க்குறோம். ஏன்னா தீர்க்கதரிசி தேவன்ட மனிதர்கள் கேட்டால் என்ன செய்வாராம்? தேவன் கொடுப்பார் என்று பார்க்குறோம். அவன் கேட்டதுக்காக அவன் இப்போ சாலமோன் அந்த இப்போ போகிற இக்காலத்தின் அடையாளத்தில் நான் அப்போ சொன்ன பாயிண்ட் அதில் தான் வருது. சாலமோன் என்ன செஞ்சானா? அந்த ஆலயத்தை ஜெபிச்சு பிரதிஷ்டை பண்ணினான். ஏன்னா ஆனால் அவன் பின்னும் காலத்தில் என்ன செஞ்சிட்டான்? பெண்களால் அவன் என்ன செய்கிறான்? பின்வாங்கி போனான். ஆனால் யோனா எதை பார்த்து நோக்கி ஜெபிச்சானாம்? ஆலயத்தை. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டிருந்தார் என்று தீர்க்கதரிசி. அப்போ பாருங்கள், தேவன் எப்பயுமே நாங்கள் உத்தமமாக செய்கிற எதுக்கும் ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். நாங்கள் கேட்டாது அவர் தருவேர். ஆமென். சித்தத்தின்படியும் கேட்கலாம், அல்லது எங்கட ஒரு மனிதனை நேசிக்கிறது நிமித்தம் கேட்கலாம். இதில் யார் தவறு விடுறோம்னா நானும் நீங்களும் தான் அதை செய்யாமல் தவறு விடுறோம். ஆனால் கேட்டால் ஏன்னா தேவன் அதை செய்வார். ஆனால் செய்கிறதற்கு வழி இருக்குது, சிம்பிள் வழி இருக்குது. ஆனால் இதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்னா விடுறோம். அப்போ அதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? காரியத்துக்குள்ளே நாங்கள் வருகிற வேளையில் தான் அவர் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தால் எனக்கு வேணாம், நீங்கள் மனந்து பொருந்தினா, நீங்கள் 132வது பந்தியில் சொல்கிற நீங்கள் தீர்மானம் பண்ணினா, இக்காலையில் நம்முடைய இருதயங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை உடையவளாக நாம் இருப்போமா? உன்னுடைய நாற்றம் எடுக்கும் அந்த சிறிய ஜீவியத்தை உன்னால் உதறி தள்ள முடியுமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து என்னுடைய சித்தம் அல்ல என்று கூற விரும்புகிறாயா? நான் ஒரு குடிகாரன், அல்லது இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், நான் ஒரு சூதாட்டக்காரன், நான் இனி குடிக்க மாட்டேன், நான் ஒடுக்கப்பட்டவன், ஆனால் இனி அவ்விதம் நான் இருக்க மாட்டேன், நான் பொய் சொல்லுபவன், ஆனால் இன்றிலிருந்து நான் நிறுத்தி விடுகிறேன், நான் ஒரு மோசமான ஆள், நான் என்று சேர்ந்துரையாடலில் காலையில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்ப்பேன். எனக்காக நீர் மரித்து எனக்காக பாதையை சரியாக உண்டு பண்ணினேன். என் எஜமானனை போன்று என்னுடைய வீடே போனாலும் சரி, என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்பேன். அது என்னுடைய புருஷனையோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய தந்தையோ, என்னுடைய தாயையோ, என்னுடைய ஐக்கியத்தையோ, என்னுடைய சபை உறுப்பினர் காரியத்தை எதை இழக்க செய்தாலும் பரவாயில்லை, இன்று நான் உம்மோடு சேர்ந்துரையாட விரும்புகிறேன். விளங்குதாங்களா? அதால தான் அவர் சொல்லி, உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பரமாய் சிவப்பாய் இருந்தாலும் நான் பஞ்சை போல மாற்றுவேன். ஆனால் நீங்கள் மனம் பொருந்தோம். ஆனால் நீ இந்த உவாச நாளில் நீங்கள் இதையெல்லாமே நீங்கள் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நீங்கள் ஒடுக்கப்பட்ட அது என்ன செய்கிற? அடுத்தது நியாயத்தை நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் செய்யணும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்?
அடுத்தது பாருங்க, அவர் என்ன சொல்றாருண்டா, நீங்கள் நன்மை செய்ய படியுங்கள், Right. நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். ஆமென். அப்போ பாருங்க, அதுவே அது என்னையாக இருக்கிறதாம், நன்மையாக இருக்கிற. இப்போ நன்மையை இப்போ வேதத்தில் ஆராய்ஞ்சிக்கண்டா அதில் ஒரு முடிவுக்கு தான் அது வரும். ஆனால் அது எல்லாமே நன்மைக்குள்ளே என்னது, நாங்கள் இன்னொருவருக்கு செய்கிற நன்மை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தேவன் ஆரம்பத்திலே அவர் சொல்கிறேன், உனக்கு நன்மை செய்ய, அது என்ன, ஆதியாகமம் 4 வாசிங்க. நன்மை செய்ய நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். ரைட். அப்போ பாருங்கள், இதை அப்படியே வச்சோண்டு எங்களுக்கு அதில் தெரியும் என்னண்டா, தேவன் சொல்கிற வழியை அவன் செய்கிற மாதிரி நீயும் செய். அப்போ அது ஒரு வேதம் சொல்கிற நன்மை. அடுத்தது வந்து பாருங்கள், ஆதியாகமம் 12:13 வாசிங்க. ஆகையால் உன்னிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும், நீ உன்னை என் சகோதரி ரைட் காணும். அப்போ அதனால் பொய் சொல்லலாம்ன்றது அல்ல, அந்த நன்மை எப்படி வருது. இப்போ நன்மையை பார்க்குறோம், வேதம் எந்தெந்த இடத்துல. இப்போ இது இப்போ நான் சொல்ல போகிற கொஞ்சம் நன்மை. இப்போ அதில் நீங்கள் ஒரு அர்த்தத்துக்கு வந்துடுவீங்க. இந்த ஒரு 5-6 பார்க்கக்குள்ளே எல்லாமே ஒன்றை தான் கொண்டு போய் முடிக்குதன். அப்போ இங்கே என்ன சொல்கிறான், என்ன, நான் என் உயிரை காப்பாற்றிக்கொள்ள நீ என்ன சொல்லணும், என் சவரனண்டு சொல்லணும். அப்போ இதுவும் எதை வருது, அதாவது தண்டை ஜீவனை பாதுகாத்து கொள்ள ஒரு நன்மையை செய். அப்போண்டா உங்களுக்கு என்ன விளங்குது, அதில் நன்மைண்டா ஏன்னா பணம் மட்டுமல்ல, ஏன்னா நாங்கள் செய்கிற உதவிகள், ஏன்னா அதே நேரம் தேவண்ட வார்த்தையின்படி நாங்கள் செய்கிற எல்லாமே என்னவாக இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. அடுத்தது வாசிங்க, 1 பேதுரு 2:20 வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ரைட் காணும். அப்போ அது பாருங்கள், அப்போ இதுலேயும் நாங்கள் ஒன்று வரலாம். என்னண்டா, தீமை செய்து பாடனுக்கிற நன்மை செய்து பாடடுவிப்பதே மேல், அதுவே தேவனுக்கு என்னையாக இருக்கான், பிரீதியாக இருக்கிறது. இப்போ யாக்கோபு 4:17 வாசிங்க. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஆமேன். அப்போ ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் என்னவா இருக்குமா, பாவமாக இருக்குது. அப்போ ஒருவனுக்கு நன்மை, இது நன்மைன்னு தெரியும், இது இடத்துல ஒரு காரியத்தை நான் செய்யணுமென்று தெரியுது, ஆனால் செய்யாமல் இருந்து அவனுக்கு என்னவா போகிறது, பாவம். அப்போ தேவனுடைய பார்வையில் இப்போ இந்த நன்மையெல்லாம் 2:8 வாசிங்க. அதே அதிகாரம் யாக்கோபு 2:8. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஆமேன். இப்போ என்ன, இப்போ விளங்கிட்டா உங்களுக்கு, எதை பார்த்தாலும் ஒன்றுக்கு தானே சொல்லுது. இந்த நன்மை எதுன்றதை நீங்கள் வார்த்தையினாலோ செய்யினாலோ கரத்தினாலோ எது செய்கிறது எல்லாமே நன்மை. ஒரு மனிதனுக்கு செய்கிற உபகாரங்கள் விளங்குதா உங்களுக்கு, அது எல்லாமே நன்மையாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? தேவண்ட வார்த்தையை செய்கிறதும் நன்மையாக. இப்போ 1 பேதுரு 4 வாசிங்க. இப்போ இவ சாராளன்னு நினைக்கிறேன். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களால் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். ஆமேன். அடுத்து 1 பேதுரு 3:6. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இப்போ விளங்குது, ஆதி ஆமத்துக்கு போனாலும் எது நன்மைன்னு விளங்குது அவங்களுக்கு. அவன் என்ன சொல், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்போ இவனை போல தேவண்ட வார்த்தையின்படி இருந்தா. அப்போ சாரால் என்ன செஞ்சது,
தண்ட கணவனை ஆண்டவன் என்று சொல்லி, ஏண்டா வேதம் என்ன சொல்லுது, புருஷனை அந்த வண்ணமாய் சொல்லுது. அதனால் தேவண்ட வார்த்தையின்படி செய்தபடினால அவள் என்ன செய்தாள் என்று வேதம் சொல்லுது, நன்மை செய்தாள். அப்படி தான் சொல்கிறேன். அப்போ விளங்கிட்டு அவங்களுக்கு, அப்போ அந்த காரியத்தில் உங்களுக்கு விளங்கிட்டு நன்மை கரத்தின் மாத்திரமில்லை. அதான் திகசுரே, அது தேவனுக்காக ஜனத்துக்காக. இப்போ நாங்கள் பார்த்தோம் அபிமெலேக்கு ராஜாட்ட போக்குள்ள ஆபிரகாம் என்ன சொல்கிறான், நீ என்ன சவர்ணன்னு சொல்லி என் ஜீவனை நீ பாதுகாத்துக்கொள், எனக்கு நன்மை செய்ய என்று அவன் சொல்கிறான். அப்போ அதால் ஒரு மனிதனுக்காக நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் நன்மையாக இருக்கிறது. அது பணமோ உதவியோ இதோ எதுவாக இருந்தாலும் நன்மை. இது நிறைய இருக்குது, வேதம் முழுக்க நிறைய இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த நன்மைக்கு வரணுமென்றதை நாங்கள் சொல்கிறோம். எபிரேயர் 13:16 வாசிச்சுட்டு நாங்கள் அடுத்த பொருளுக்கு போவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட பலிகளின் மேலே தேவன் பிரியமார். அப்போ அதில் வேறொரு வசனம் நான் மறந்துட்டேன், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்படி செய்ததுனால சிலர் அறியாமையில் வெரி குட் தேவதூதர்களையும் உபசரித்தார்கள். விளங்குது? அப்போ நாங்கள் எப்பயுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்ய தெரியணும், நன்மை செய்ய தெரிஞ்சிருக்கோம். விளங்குதா? இது அவங்களுக்கு தானேன, அது அவங்கட ஏன்னா. அப்போ யாக்கோபில் பார்த்து ஒருவனுக்கு நன்மை செய்து அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம் என்று இருக்குது. நீதிமொழியில் படுமோசமாக இருக்குது. பிறகு வாசித்து பாருங்கள், அதை நான் சொல்ல விரும்பல. அது அது படுமோசமாக இருக்குது நன்மையில். அப்போ அதனால் பாருங்கள், இப்போ நன்மையை எப்படி எதுன்றதை காணணுமென்றது தான் நாங்கள் பார்த்தோம். அப்போ உங்களுக்கு விளங்கிட்டு, அப்போ தேவனுக்குள்ளால் எது நன்மைண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் இங்கே உவாசம் இருந்து காணிக்கை அள்ளி கொடுத்து எது செய்தாலும் அது வேணாமன்ட்டார். அது அப்படியானது, எனக்கு அந்த பணம் வேணாமன்ட்டார். விளங்குதா உங்களுக்கு? அது எனக்கு வேணாம், நீங்கள் இதை செய்யுங்க, செஞ்சுட்டு தாங்க, நான் அதை ஆசீர்வதிக்க. அதனால அவர் காணிக்கையிலும் அவர் சொல்கிறார். ரைட். அடுத்தது நியாயம் பாருங்கள். யாத்ராம 23:6 நீதிமொழியில் நிறைய இருக்குது. ஆனால் நியாயம் என்ற எதைன்றதை நம்ம லைட்டாக பார்ப்போம். அதில் எழுத்து மாறி இருக்கு, நியாயம் அது ஏன்னா அப்படி தானே இருக்கு. ஓ சரி, அப்படி இல்லாட்டி 23:6 நியாயம் என்றா இருக்கு. இல்லாட்டி உபாகமம் 1:17 வாசிங்க. நியாயத்திலே முகதாட்சணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனிதன் முகத்துக்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாய் இருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன். அந்த நியாயம் இப்போ விளங்கிட்டு தானே. நியாயத்தில் நாங்கள் என்ன செய்யக்கூடாதான், முகதாட்சினி. அப்போ ஒரு கிறிஸ்தவன் நீதி. அப்போ 2 சகோதரர்களையும் தெரியும். ஆனால் ஒன்று தெரியும், ஒரு ஆள் புலப்படுதுன்னொன்னே சிரிச்சிட்டு மழுப்பிட்டு இருக்கக்கூடாது. வேதம் என்ன சொல்லுது, நியாயத்துக்கு பக்கத்தில் நாங்கள் நிற்க வேண்டும். ஆமேன். அந்த நீதியை செய்யணும். ஏண்டா தேவன் நியாயாதிபதியா. அப்போ அடுத்தது பாருங்கள், சங்கீதம் 37:30 நியாயம் செய்கிறவர்கள். நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். ஆமென். அப்போ பாருங்கள், நீதிமானுடைய இது என்னத்தை பேசுமா, நியாயத்தை பேசும். இப்போ லூக்கா 11:42 வாசிங்க. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒட்கலம் மறுகொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். அவங்க என்ன செய்கிறாங்க, மரக்கொழுந்து இது காணிக்க தசமா எல்லாத்தையும் கொண்டு வராங்க. ஆனால் அதெல்லாம் இதையும் செய்யணும், அதையும் விடக்கூடாது. ஆனால் நீங்கள் முன்னுக்கு என்னத்தை செய்யணும்,
நியாயத்தை செய்யணும். விளங்குதான் உங்களுக்கு? இப்போ நியாயம் என்றால் நீதி. இப்போ அவங்க பரிசேயர் என்ன செய்வாங்கன்னா, மேல் மக்கள் கீழ் மக்கள் என்று பார்த்து இவனுக்கு ஒரு நியதி இவனுக்கு ஒரு நியதை செஞ்சுட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு சிறிய பொருள்லையும் அவங்க என்ன செய்கிறாங்க, காணிக்கையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், இது வேணாமன்ற அவர் சொல்லலை, இது புதிய ஏற்பாடு இயேசுக்கு சொல்லல, இதுவும் வேணும் அதுவும் என்ன செய்யக்கூடாது, விடாது இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்காக இது வேணாமென்று சொல்லல, நீ நியாயத்தை செய், நியாயத்தை செஞ்சுட்டு இதை கொண்டு வா. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோமா, விளங்குதா உங்களுக்கு? நாங்கள் வந்து இப்போ இன்னொரு இடத்துல நாங்கள் கேள்விப்படுறோம் ஒரு பிரச்சனையை, நாங்கள் தேவையில்லை அது எங்கிட்ட வர அப்படி நாங்கள் இருக்கையில் அது நாங்கள் வந்து நியாயாதி அற்ப வழக்குகளை நாங்கள் என்ன, நீங்கள் கோர்ட்ஸுக்கு கொண்டு வா, யார்கிட்ட கொண்டு போகலாம், அற்பமான சிறியவர்கிட்ட கொண்டு வா. ஏன்னா நாங்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்போம். அப்போ நாங்கள் எங்களுக்கு உரிமை இருக்குது இந்த சபையில், ஏன்னா ஒரு சௌரன் சௌரிக்கு பேச உரிமை இருக்குது, அதான் நியாயம். அப்போ தான் நீதி நிலைநாட்டப்படும், தேவன் பெரியவராயிருப்பார். ஆமென். விளங்குதா உங்களுக்கு? அப்போ தான் உங்கள்கிட்ட அந்த முகதாட்சணியம் இருக்காது. நீதிமொழிகளில் வேதம் வந்து படுமோசமாக சொல்லுது முகதாட்சணியம். என்ன, ஒரு வழக்கில் முந்தி பேசுகிற ஒரு வழக்கில் ஒருவனை துன்மாக்குற நீதிமானாக்குறதும் நீதிமானதை துன்மாக்குறதும் அது வந்து தேவன் அருவருக்கிற காரியம் என்று கூட வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நியாயம். அப்போ தேவன் பாருங்கள் சிம்பிளாக பார்க்குறார். அவர் என்னத்தை சொல்ல வாரேன்னா, நீங்கள் உவாசம் இருக்கிறது நல்ல, மற்றாக்கள் ஒருவரும் இருக்கிறாங்க இல்லை, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்க நல்லது, ஆனால் நீங்கள் அதை விட நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க, என நியாயத்தை செய்யுங்க. அடுத்தது நீ என்ன செய்யுங்க, ஒடுக்கப்பட்டவளை நீங்கள் விடுவீங்க. அடுத்தது விதவைகளை தண்டுங்க, திக்கற்ற பிள்ளைகளை செய்யுங்க. அதுதான் அதுதான் எனக்கு வந்து ஒரு நீதியான ஒரு காரியம். அப்போ தான் தேவன் என்ன செய்வார், அதை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருப்பார். ஆமென். அடுத்தது ஒடுக்கப்பட்டவளுக்கு போவோம். மூன்றாவது யாத்ராம 22-21 வாசிங்க. எல்லாமே ஒன்றை தான் கொண்டு வருது, சிம்பிள். நான் என்னென்னா அந்த வசனம் தாரேன், அவ்வளோதான் வித்தியாசம். ஏண்டா நாங்கள் 7 முத்திரை அறியறதை விட, ஏன்னா நாங்கள் சர்ப்பத்தின் வித்து அறியறதை விட, ஏன்னா அதை விட பிளவை அறியறதை விட, மனுஷகுமாரை யார் என்பதை அறிய விட, நாங்கள் தேவனோடு சரியாக இருக்கிறோமா என்பதை அறிய தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆமே. ஏனென்றா இன்றைக்கு நிறைய சபைகள், இன்றைக்கு ஜனங்கள் யூடியூப் பார்க்குறவங்க தலையங்கத்தை பார்த்து தான் ஊழியக்காரரை பெருமையாக பார்ப்பாங்க, அவர் நல்லா போதிப்பார், நல்லா காரியம். ஆனால் அந்த சீர்படுத்தலையும் ஏன்னா தேவனுக்குள்ளால் நெருங்கி வர்ற சின்னதையும் பார்க்குறாங்க. இப்போ இதை நாம் போதிக்கக்குள்ள சொல்கிறாங்க என்னென்னா, இது வந்து தேவன் நீதி ஏற்கனவே மண்வாட்டியை முன்குறிச்சிட்டு இப்போ போய் ஏபிசிடி என ஆனால் வேதம் அதை தான் போதிக்கிறது. ஆமே. இதே மெசேஜில் சொல்ல, நீங்கள் ஏபிசிடி தெரியாமல் அல்ஜீரா, அதாவது கணக்கு அறிஞ்சு பிரியோசனமே இல்லை. முதல் எழுத்தை நீங்கள் என்ன செய்யணும், அறியணும். தேவனோடு நீங்கள் தொடர்பாடலை நீங்கள் அறியணும். ஆனால் இங்கே தேவன் கிரியை செய்கிறபடினால நாங்கள் எங்கே புலவிட்டோம்ன்றதை பார்க்குறோம். ஏன்னா நன்மை செய்ய மறந்துட்டோம். ஏன்னா நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்க. இப்போ இன்னொரு இடத்துல அதனால் தேவதூதர்களையும் அவங்க தரிசித்தாங்க, அறியாமல் தேவதூதர்களுக்கும் உதவி செஞ்சிட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. அப்போ அதனால் நாங்கள் இதெல்லாம் செய்யணும். ரைட், வாசிச்சிட்டிங்களா? 22-21. அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே. விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும் போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால், அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவை. அப்போ பாருங்க, யாருக்கு யார் சொல்கிறேன்னு பாருங்க. தேவன் தண்ட பிள்ளைக்கு இன்னொருவன் ஒடுக்கப்பட்டவனை செஞ்சாட்டி என்ன சொல்கிறார், உண்ட ஜெபத்தை நிப்பாட்டிட்டு, ஏன்னா அவனை ஜெபத்தை கேட்டுட்டு அவனுக்காக உண்ட புள்ள மனைவி எல்லாரையும் நான் என்ன செய்வேன், விளங்குதான் உங்களுக்கு? வெட்டி. இப்போ பாருங்கள் வேதத்துட்டு ஆழம் விளங்குதான் உங்களுக்கு? அப்போ நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கஷ்டப்பட்டவர்கள காரியத்தை நாங்கள் என்ன செய்யணும் என்றால், ஒரு காலத்தில் நாங்களும் உலகத்தில் ஒடுக்கப்பட்டிருந்தோம். ஏன்னா எங்களை ஆதரிக்க ஒருவரும் இல்லாமல் இருந்தோம். ஏன்னா அப்போ அதெல்லாம் நாங்கள் நினச்சி இன்னொருவன் எங்களை போல் கஷ்டப்படுறவனை கண்டா நாங்கள் அவனுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். புரியுது அவங்களுக்கு? அதுதான் உண்மையான நீதியாக இருக்கிற, அதுவே பக்தியாக இருக்கா, தேவனுக்கு சுகந்த வாசனையான பக்தியாக இருக்கிறதுன்றதை நாங்கள் 1:27 நாங்கள் வாசித்தோம். ரைட். இப்போ அடுத்ததை வாசி.
யாத்ராம 23:9 அது எல்லாமே ஒன்றை தான் சொல்லுது. நீங்கள் அடிமையாக இருந்தபடினால அது ரைட். அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தின் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன். என்னையா அந்நியனை ஒடுக்காதீங்க. அந்நிய தேசத்தில் ஒடுக்கப்பட்ட வேளையில் உங்களோட இருதயத்தை என்ன உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ அதே போல் அவன்ட இருதயத்தை அதை வாசிக்க நல்ல வசனம். அந்நியனை ஒடுக்காயாக எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்த நீங்கள் அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன். அந்நியனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர்களே. அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? நாங்கள் அந்நியரை ஒடுக்கக்கூடாது. ஏன்னா எங்களோட இருதயம் அவனும் அந்த நேரம் கடினப்பட, அதுக்காக அவன்ட இருதயம் போலவும் நாங்கள் செய்யக்கூடாது. அந்த ஒடுக்கப்படுற நேரத்தில் எங்களோட இருதயம் எப்படி இருக்கு அதையும் நாங்கள் என்ன செய்யணுமா நினைக்கணும். கடைசியாக லேவியராம் 19:13 நிறைய இருக்குது. நான் அந்த ஒரு பொருளை கொண்டு வர்றதுக்காக சொல்கிறேன். பிறரை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. ஆமேன். அப்போ பாருங்கள், என்னொன்றே அவர் சொல்கிறேன், நீங்கள் ஒடுக்க வேணாம். ஒருவன் உங்களுக்கு என்ன ஒடுக்கப்பட்டவனாக அவன் வேலை இதுன்னா அவன்ட சூரியன் அஸ்தமிக்க முன்பு அவன்ட பணத்தை என்ன செய்யும் வேறொரு இடத்துல சொல்லுது, நீங்கள் என்ன செய்யணும்? கூலியை கொடுத்துருவணும். போய் வான்னு என்ன செய்யக்கூடாது? அனுப்பக்கூட. அவன்ட காசை உடனே அவனுக்கு கொடுத்துருவணும். விளங்குதா? இது கிறிஸ்தவர்களுக்கு தேவையான ஒன்று. விளங்குதா? அப்போ அவள் சம்பளம் எங்கள்கிட்ட வேலை செஞ்சவன் எங்களுக்கு வேலை செய்து கொடுக்கவனுக்கு உனக்கு புறவு காசு தாரணுன்னு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் அதை வச்சு தான் அவன் பிழைக்கிறான். வேறு இடத்துலையா அதை தெரிஞ்சால் சொல்லுங்க டக்கண்டு. அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த காரியத்தில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அதுதான் பிழைப்பு. அவன் ராத்திரிக்குள்ளே அவன் என்ன செய்யணும்? அதன் மூலம் கண்டுட்டிங்களா? ரைட். அப்படி இல்லாடி விடுவோம். அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? அதை செய்யுங்க. ரைட். இப்போ நாங்கள் திக்கற்றதுக்கு போவோம். எல்லாமே ஒரே வசனத்தில் எல்லாம் வருது. இப்போ விவரியமாக பார்ப்போம், பார்த்து முடிக்க போகிறோம். திக்கற்றதுக்கு போவோம். உபாகமம் 14:29. சரியா? உபாகமம் 14:29. வாசி. அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையெல்லாம் உடவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அப்படி இருந்தால் நீ செய்கிற எல்லா காரியத்திலும் உண்டவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ அதனால் அது அப்படியே தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறேன், நீங்கள் அறுக்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க? ஒரு பகுதியை விட்டு விடுங்க. பொறுக்கி கொண்டிருக்கும்போது அதை அப்படி என்ன செய்யுங்க? கொஞ்சத்தை சிந்த விடுங்க. அதே நேரம் நீங்கள் எல்லாம் கட்டிட்டு ஏற்றிட்டு வந்துட்டீங்க, வரக்குள்ளோண்ட விட்டுட்டு வந்துட்டீங்க, திரும்ப போய் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அது யாருக்கா? திக்கற்ற பிள்ளைகளுக்கு. விளங்க? திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட. அதான் நான் சொன்னேன், எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே தான் வருது. அப்போ எல்லாருக்கா நீங்கள் என்ன செய்யணும்? அதை விடணும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? நீதி நியாயத்தை பேசுவோம் தானே. சட்டியா ஏன்னா அதை விட கூட கொடுத்துருக்குறோம் ஏன்னா சொல்லுவோமா இல்லையாண்ணே? நீங்கள் ஜதார்த்தத்தை வச்சு பேசுங்க. அதை நானும் அதில் குற்றவாளியாக இருக்கலாம், நீங்களும் இருக்கலாம். நாங்கள் நீதியை தானே பேசுவோம். ஏன்னா நாங்கள் சொல்கிற காரியம் தான், நீதியை வச்சு பேசுவோம் தானே. சொல்லு இதை நம்ம கொடுத்துட்டோமே ஏன்னா அப்படி கொண்டு போயிட்டானே என்றல்லாமல் அவனை திரத்தி போய் ஏன்னா இங்கே வேதம் வடிவாக சொல்லுது. அக்கா நீங்கள் மாறி விளங்கி சிலதை கொண்டு போனால் திறத்தாமல் இருந்துடாதீங்க. அதை பரிசுத்த ஆவியினால் ஏன்னா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அப்போ அதனால் வேதத்தை அதை வாசிச்சிங்கன்னா தெரியும். நீங்கள் அறுத்து கட்டி போட்டு ஏற்கனவே சிந்த விட்டுட்டீங்க, ஒரு பகுதியை விட்டுட்டீங்க, சிலது தூவியும் விட்டுட்டீங்க, கட்டி போட்டு அதெல்லாம் உங்களோட பங்கு தான். கட்டிட்டு வானத்தில் ஏற்றிட்டு வந்துட்டு தான் பார்த்தா விட்டு வந்துட்டு 5 இதை விட்டுட்டேன் சொல்லுது வேதம். போவேணாம். அது தேவனாகிய கர்த்தர் அதை அனுமதிச்சோண்டு. விளங்குதா உங்களுக்கு? அப்போ அதனால தான் அதில் கவனமாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கும் இங்கே சொல்கிறேன், நிறைய சீர்படுத்த இருக்குது. சிலது இப்போ சொன்னால் கோவிப்பீங்க. ஆனால் இப்போ என்னண்டா ஒரு எல்லாமே ஆயத்தப்படுத்த தேவண்ட ஆராதனை ஆயத்தப்படுத்தலாக இருக்கும். ஏன்னா
அப்போ அதனால் அது எல்லாமே ஒன்று இன்றைக்கு இன்னென்ன தான் செய்யப்படுமெண்டா அதுதான் செய்யப்படும். இடையில் நீங்கள் கொண்டு வரக்குள்ளே கவனமாக இருக்கும். அதை திரும்ப திரும்ப ஞாபகம் மூட்டலுக்குள்ளே கொண்டு முன்னுக்கு நிற்கிறாக்குள்ள குழப்பிட்டு நிற்க என்ன செய்யக்கூடாது. ஏன்னா எல்லாமே தேவண்ட ராப்போஜம் எப்படி இருந்துச்சா, கழுதை எப்படியா ஆயத்தப்பட்டு இருந்து எல்லாமே ஒரு காரியமாக தான் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாமே ஆரம்பத்துக்கு முன்பே தேவண்ட ஒழுங்கு என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். அப்போ ஆயத்தப்பட்டு இருக்கக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பேசக்குள்ள அது இடம் இருக்குது. விளங்குது அவங்களுக்கு? அந்த நேரத்தில் நீங்கள் எதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி மரியாதை செலுத்தி பரிசுத்த ஆவியில் நடத்தி, தேவனுக்கு நாங்கள் இடையில் ஸ்பெஷல் என்ன செய்யலாது, கொடுக்க முடியாது. விளங்குது அவங்களுக்கு? அப்போ அதே போல் தேவனுடைய காரியத்தில் விடப்பட்டால் அதை என்ன செய்யக்கூடாது, நீங்கள் திரும்ப எடுக்க நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ரைட்? அப்போ விளங்கிட்டு உங்களுக்கு. அடுத்தது பாருங்கள், ஈஸியாக நிறைய எழுதின உபாகமத்திலே நாங்கள் உங்களுக்கு விளங்கினபடியாக ஸ்பீடாக போவோம். சங்கீதம் 10:14 வாசி. சங்கீதம் புரட்ட லேட் ஆகுது, எடுக்கிறவங்க டக்குன்னு வாசிங்க. கர்த்தர் சதா காலங்களுக்கும் ராஜாவாய் இருக்கிறார். 10:14 சரியா? அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். இல்லை அது இல்லை. சரி, ஆமென். திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஏன்னா அதான் சொல்கிறது, நீ திக்கற்றவனை விடாத, திக்கற்றவருக்கு சகாயர் நான். அப்போ அதனால் நாங்கள் அதுலேயும் கவனம். உபாகமம் 27:19 ஒரு கவாசிங்க. அதில் ஒரு மார்க் போட்டிருக்கேன், நம்ம ஒரு முக்கியமானது போல். உபாகமம் 27:19. அவனை ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் சபை அனைத்துக்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. அவன் சரியாது பாசிங்க. ஆமென், ஆமென். பாருங்க, என்னையா அப்படி செய்கிறவங்க சபிக்கப்பட்டவர்கள். விளங்குது அவங்கள? அப்போ அப்படியானால் வேதம் அந்த வண்ணமாக சொல்லுகிறது. இப்போ நாங்கள் அதான் இப்போ யாக்கோபு 1:27 வாசிங்க. அது பக்தி என்றதை நாங்கள் வாசித்து இப்போ விதவைக்கு போகிறோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, இதுதான் மாசில்லாத தேவனுடைய பக்தியாய். திக்கற்றவர்கள், விதவைகள் என ஒடுக்கப்பட்டவர்களுடைய காரியங்களை நாங்கள் விசாரிக்கிறது தான் தேவனுடைய பக்தி. அப்போ பாருங்கள், இப்போ 1 தீமோத்தேயு 5க்கு போகும்பார். நாங்கள் இதெல்லாம் இந்த சபையில் நாங்கள் செய்கிறோமான்றதை நாங்கள் பார்ப்போம். ரைட். இப்போ அதை விதவை நாங்கள் நேரத்தோடைய வாசிச்சுட்டு அந்த நற்கிரிய ஜெபம் எல்லாம். இப்போ நீங்கள் இதில் 16 வாசிங்க. விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதின்மேல் வைக்கக்கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். மேலே வாசிங்க. இப்போ 11 வாசிங்க. இல்லை மேலே வாசிங்க, 10 வாசிங்க. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். பாருங்க, விதவிட கூட்டத்தில் சேர்க்கணுமெண்டா அந்த விதவை எப்படி இருக்கணுமா யோசிச்சு பாருங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிங்க. திரும்ப வாசிங்க.
பிள்ளைகளை வளர்த்து மெதுமெதுவாக வாசிங்க. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நற்சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அடுத்தது வாசியும் 11 வாசியும். உள்ள வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்துக் கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்புகிறவர்களாயும் வீண் அலுவல்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களுமாயும் இருப்பார்கள். ஆமென். பாருங்க விதவைகளை குறித்து ஏன்னா அப்போ பாருங்க எப்படியான காரியங்களில் பாருங்க வேதம் பாருங்க எப்படி ஏண்டா இது எல்லாமே அப்போஸ்தலர் அதான் இப்போ வாசித்தேன். அப்போஸ்தலர் 6:1 வாசிக்கக்குள்ள அந்த விதவை கூட்டம் கம்ப்ளைண்ட் பண்ணுது. இப்போ இது எங்களோட விசுவாசம் எங்கே போகுது? அப்போ பிள்ளைகளோட விசுவாசம் பிதாக்களுக்கு. அப்போ இந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே அது இருக்கணுமா இல்லையான்னு சொல்லுங்க பாப்பா. அப்போ அதுக்கு ஊழியக்காரரை விட மூப்பர்களும் அவசியம். என்னென்னா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இதை உங்களோட பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் நாங்கள் வசனம்தான் முக்கியம், நாங்கள் வசனத்தை போதிக்கிறபடினால நீங்கள் இதெல்லாம் செய்யுங்கன்றக்குள்ளே தான் அந்த 6 வாசித்தோம். வீட்டையும் போய் வாசி. அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. உத்தம விதவை அந்த விதவைகளும் பாருங்கள் எப்படியா இருந்தால் தான் அதுக்குள்ளே அவங்கள சேர்க்கும். அப்படி இல்லாட்டி பாருங்க அந்த காரியத்தில் இல்லாத வண்ணம் இது தேவனுடைய ஒழுங்காக இருந்துச்சு. அப்போஸ்தல ஊழியத்தில் காரியங்களாக இருந்தது பாருங்க. அப்படியாக இருந்தபடினால தான் அந்த காரியத்தை அவர்கள் செய்தார் பாருங்க. இளம் விதவைகள் இருந்தால் அவங்களை என்ன செய்யுது சேர்க்கக்கூடாண்டது. ஏன்னா அவங்க திரும்ப பழையபடி மேக்கப் அடித்து அதை அடித்து அது மாத்திரமில்லை பார்த்து நிறைய சொல்லுது. என்ன அதுவுமல்ல அவர்கள் சோம்பேறி உள்ளவளாகி வீடு வீடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவளாய் மாத்திரமல்ல அலம்புறவளாயும் என்ன செய்வார்களாம் இருப்பாங்க. அது அலம்புறவளாயும் அதை வாசிங்க. அடுத்த வாசிங்க. ஆகையால் இளவயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாகாமல் இருக்கவும் வேண்டும் என்றிருக்கிறேன். ஆமே. அப்படியான ஆக்களை விவாகம் பண்ண என்ன செய்யுது அனுமதி கொடுக்குது. ஏண்டா எதிரியானவன் குற்றஞ்சாட்டு. அப்போ இவங்களையெல்லாம் ஆக்களை வச்சு கட்டி ஆளை மெயின்டைன் பண்ண கீழே வருது. அடுத்த வாசிங்க. ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி விலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இல்ல 14 வாசி. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஆமே. இரட்டிப்பான கணத்துக்கு பாத்திரமாக என்ன செய்யணுமா எண்ண வேண்டும். அப்போ பாருங்க இந்த காரியத்தில் எல்லாமே என்ன செய்யப்படுதுன்ற சபையானது ஒழுங்கமைக்கப்படுகிற. அப்போ இதனால தான் இதை செய்ய மறந்துட்டான். செஞ்சோன தேவன் சொல்லிட்டு என்னண்டா உங்களோட காணிக்கையும் வேணாம், ஏன்னா உங்களோட எது ஜெபம் வேணாம், தூவங்காட்டுதல் எதுவுமே. அப்போ நாங்கள் இப்போ நினைக்கலுமா அது அவங்களுக்கு மட்டுமண்டு விளங்குது அவங்களுக்கு. இப்போ அது பாருங்கள் புதிய ஏற்பாடில் அஸ்திவாரம் இட்ட ஒன்றாக அது இருக்கிறது. அதனால தான் பாருங்கள் 12:42 பாருங்கள். இப்போ தான் நாங்கள் விதவையை பார்க்க போகிறோம் பாருங்கள். இப்போ யார் யார் அற்புதத்தை பெற்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க விதவை. வாசிங்க மார்க்கு 12:42 வாசி. வந்து ஒரு துண்டுக்கு சரியான 2 காசை போட்டார். அப்போ ரைட், இது வேணாம் எங்களுக்கு வெளிப்பாடு தெரியும் தானே. யார் இப்போ காசை கூட போட்டது? யார் போட்டது? விதவை. ஏன்னா அவைக்கு முன்னுக்கு அந்த வார்த்தையின்படி அவை இருக்கிறார். ரைட். அடுத்த லூக்கா 2:37 அது ஏற்கனவே செய்தியில் பார்த்து நாங்கள் அது ஒரு வாசி 37.
ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஆமென். அப்போ பாருங்க, அவளுக்கு கல்யாணம் முடிக்கக்குள்ள அவளுக்கு 13 வயது ஏறக்குறைய. புருஷன் 7 வருஷம் வாழ்ந்து மறிச்சிட்டான். அப்போ எத்தனை? 20. 20லிருந்து 84. அப்போ எத்தனை வருஷம்? 64 வருஷம் எங்கே இருந்தால்? தேவாலயத்தில் உவாசத்திலும் ஜெபத்திலும் காரியங்களிலும் இருந்தாலண்டா அந்த 1 தீமோத்தேயு 5 சொல்லப்பட்டதுக்கு இவள் எவ்வளோ எடுத்துக்காட்டுன்னு பாருங்கள். அப்படியாக பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிற விதவைகள் எப்படி இருக்கணுமென்று எழுதியிருக்கிறீங்க. அதை நாங்கள் வாசிக்கல. இப்போ நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படி இருக்க பிள்ளை இருந்தால், பேர பிள்ளை இருந்தால் என்ன செய்யட்டாமா? அவங்களோடைய ஓண்டு ஆட்டிட்டு இருக்காமல் எப்படியா வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் வளர்ப்பிலும் வளர்த்து அவங்கள முன்மாதிரி இவ செஞ்ச மாதிரி அந்த பிள்ளைகளும் நீயும் இப்படி வாழணுமென்று சாட்சியாக ஜெபம் எல்லாமே செய்யணும். ஒருவேளை பேரப்புள்ள அது இல்லாட்டி அவள் என்ன செய்யணுமா? ஜெபம் உவாசம் தேவண்ட சமூகத்தில் தரித்திருந்து பாருங்கள். தேவண்ட ராஜ்யம் எப்படி கஷ்டம்னு யோசிச்சு பாரு. இதுதான் தேவண்ட வழி. நீ ராஜ்யத்துக்கு போகணுமெண்டா விதவையாக இருந்தால் இப்படி தான் போகலாம். உனக்கு பேர பிள்ளைகள் இருந்தால் அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்காமல் நீ அப்படி கிறிஸ்துக்குள்ளாக வளர்த்து உண்ட சாட்சி. இன்னொரு இடத்த நான் இப்போ மறந்துட்டேன், ஞாபகம் இருந்தால் அதை பரிசுத்த ஆவிகளை வச்சு கடந்து போங்க, வீட்டை போய் வாசிங்க. அப்படியானவங்க என்ன நற்சாட்சி பெற்று என்ன பாலிய ஸ்திரீகள் வளர்ந்து வார பிள்ளைகளுக்கு எல்லாமே ஏன்னா குடும்பங்களுக்கு ஆலோசனை பண்ணி நீங்கள் இப்படி வாழணும், புருஷனோடு இப்படி இருக்கணும், அவன் வாயடித்தா நீங்கள் கீழ்ப்படியணும், நீங்கள் அவரை ஆண்டவன் என்று சொல்லணும், ஏன்னா அவருக்கு நல்லா சமைச்சு கொடுக்கணும், பராமரிக்கணும் என்றெல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமா? நான் சொன்ன வசனம் இல்லை, பிறகு எங்கேன்னு கேட்டேன். நான் பரிசுத்த ஆவியினால் என்ன பேசுகிறேன். அப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி ஏன்னா வேதம் வந்து அங்கே போதிக்குதா இல்லையா? ஆமேன்னு சொல்லுங்கள். இது வேத வசனம். ஆமேன். அப்போ அப்படியாக நீங்கள் என்ன செய்யணும்? அப்படியா இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்படியாக விதவைகள் மூப்பர்கள் மூப்பர்களும் அப்படி இருக்கணும். ஏன்னா வயதான திருமணமாகி கணவன் இழந்தோ அப்படி இருக்கிற வயதான தாய்மார்களும் அப்படி சபையை வந்து அப்போஸ்தல வழிநடத்தல் ஒரு பக்தி விருத்திக்காக நடத்தும். ஏன்னா அப்படி நடத்துகிற வேளையில் தான் அந்த சபை வந்து அப்போஸ்தல கட்டிடத்தில் கட்டப்படும். இப்போ கட்டடத்தை கட்டுற வயோதிபர்கள் எப்படி இருக்காங்கன்னா நித்திரை கொள்கிறபடினால ஏன்னா இயலாமல் அவங்களுக்கு நாங்கள் புத்தி சொல்கிற மாதிரி இருக்கிறபடினால இன்றைக்கி சபையானது வந்து அந்த ஒரு சீர்படுத்தலில் வந்து நாங்கள் என்ன செய்ய கஷ்டப்பட வேண்டிய ஒரு காரியம். ரைட். இப்போ அன்னாள் பாருங்கள், அப்படி இருந்த பாருங்கள், அந்த தீமோத்தேயு சொல்லப்பட்டது அப்படி. அதுக்கு பிறகு தான் தீமோத்தேயு வாரான். ஆனால் அந்த வார்த்தையை பாருங்கள் இப்படி சரியான காரியத்தில் வருது. இப்போ லூக்கா 4:25 வாசி. யார் இப்போ இப்படி இருந்தாங்கன்னு பார்ப்போம். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ யார் அந்த ஸ்ரீ? சாரிபாத். யார்? புருஷனோட இருந்தவையா? விதவை. ரைட். அடுத்த லூக்கா 18:3. அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதிலா இருந்து. ஆமென். இந்த கதையும் உங்களுக்கு தெரியும். அப்போ பாருங்க, அதுவும் யாரு? விதவை தான். அப்போ விதவை நான் என்னத்தை இப்போ இதை சொல்ல வாரேன்ங்கிற பொருளுக்கு அது சம்பந்தம் இல்லாட்டியும் எப்படி அந்த எழுதப்பட்ட அநேக காரியங்கள் விதவைகள் ஆயிருந்தது. ஏன்னா அவங்க கர்த்தருக்காக உத்தமமாக சாட்சியாக இருந்தான். அப்போ பாருங்கள், அப்போ அவங்க அப்படி இருக்கணும். அப்படியா இருக்கிறவங்களை இந்த சபையும் என்ன செய்யணும்? கவனிக்கணும். அப்போ இதை கவனிக்க தவறினபடினால தான் தேவன் என்ன செய்கிற ஏசாயா 1 அதிகாரம் என்ன சொல்லுது? நீங்கள் நன்மை செய்யுங்க, நியாயம் செய்யுங்க, ஒடுக்கப்பட்டவங்க திக்கற்ற பிள்ளவங்க விதவைகளை வந்து நியாயம் விசாரிங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க? வழக்காட வாருங்க. நீங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல நான் மாற்றுவேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை ருசிப்பீங்க. அப்போ அதனால தான் அவர் சொல்கிறேன், எனக்கு காணிக்க வேணாம், ஜெபம் வேணாம், தூப காட்டம் வேணாம், மாதப்பிறப்பு வேணாம், உவாசம் வேணாம், எதுவுமே வேணாம்.
அப்போ அதனால தான் நாங்களும் இன்றைக்கு என்னத்தை கற்றுக்கொள்ளணுமெண்டா வேதம் சொல்லுது இதெல்லாமே நாங்கள் செய்யணும். தான தர்மம் என நன்மை, விதவைகளை நாங்கள் கவனிக்கணும், பராமரிக்க வேணும் என அவங்களுக்கு உதவி செய்யணும். மற்ற வேத பாதியில் நீங்கள் விதவையை போய் பார்க்கக்குள்ள நாங்கள் எப்படி அவங்களுடைய பொருளாதாரத்தை அமைக்கணும், அவங்கள எப்படி நாங்கள் பராமரித்து விசாரித்து அவங்களோட ஆவிக்குரிய காரியத்துக்கு நாங்கள் நடத்தணும். திக்கற்றவருடைய வழக்குகள் என நியாயத்தை பேசுகிறவங்களா நன்மை செய்கிறவங்களா இருந்தால் நாங்கள் தேவன் வந்து எங்களோட ஜெபத்தை பதில் கொடுப்பார். ஆமேன். அதை தாண்டி நாங்கள் ஜெபம் செய்து நாங்கள் பணத்தை கொடுத்ததினால் அந்த பலன் வந்து அங்கே வராது. விளங்குது அவங்களுக்கு? அதனால் தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டேன். ஆமேன். அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுண்டா, இதெல்லாம் செய்தால் நீங்கள் என்னோட வழக்காடுவார். அப்போ நாங்கள் இதை சிம்பிளாக உள்ளக்குள்ளே போய் தான் இன்றைக்கு பார்த்து, இல்லாட்டி நாங்கள் கொமனாக செய்தியை வச்சு பார்க்கணாங்க. இதுலேயும் பாயிண்ட் இருக்குது. சேர்ந்து உரையாடல் ஏற்கனவே நான் பிரசங்கிச்சோண்டு, ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு வசனம் தந்திருக்கு. விளங்குது அவங்களுக்கு? மிச்சம் எல்லாமே இதில் கொமனாக அவர் சொல்கிறேன். நீங்கள் எப்படி காரியம் எந்த பாவத்தை உடையவளாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் தீர்மானம் பண்ணி அவரோட சேர்ந்து உரையாடலுக்கு வந்தால் உங்களுடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வாராம், மாற்றுவார். அவரோட நீங்கள் வழக்காட வாருங்க. அப்போ அந்த உவாச நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படணுமெண்டா, எங்களோட ஜெபங்கள் வந்து கேட்கப்படணுமெண்டா நாங்கள் இந்த வழியில் நாங்கள் நடக்கணும். ஆமேன். தேவன் வந்து எப்பயுமே கட்டளையை தான் பார்ப்பேன், அவர் எழுதி வச்ச வழியை தான் பார்ப்பேன். அப்போ அந்த வழியில் நாங்கள் போனால் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமேன். நாங்கள் அதை விட்டுட்டு நாங்கள் எதை செய்கிறதுனாலும் அந்த பிரயாசங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடும், வீணாகி போயிடும். அப்போ பாருங்கள், தேவண்ட வச்ச வழியில் நாங்கள் நடக்கும்போது தான் அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? அதனால் இந்த வாச நாட்களில் நாங்கள் அதை செய்வோம். அதால் தான் நாங்கள் ஏன் ஜனங்களை நாங்கள் ஏன் சந்திக்க போகிறோமெண்டா அதையும் வாசிச்சுட்டு பார்த்துருவோம். இதை வாசிக்கணுமா? பாருங்கள், நான் இதில் அந்த முக்கியமான பாயிண்ட் வந்து செய்திக்கு முன்னுக்கே 48-40 அவர் சொல்கிற ஒரு ஆழமான காரியங்கள். ஆனால் அதை நான் சொல்ல மறந்துட்டேன், செய்தி பெருசாயிரும். பாருங்கள், அது தேவன் உனக்குள் இருப்பதாகும். பாருங்கள், தேவனை தவிர வேறு யார் ஒரு மலையை அசைக்க செய்ய முடியும்? கீழே வாங்க. ஆதலால் நீங்கள் பாருங்கள், எந்த ஒரு தர்க்கத்திற்கும் இடமில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்குள் இருக்கிறார். அப்படியானால் நாம் ஒருவரை ஒருவர் மதித்து நடக்க வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். ஸ்தாபன வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எப்படியாயினும் நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். நம்மால் இணங்காமற் போகாவிட்டாலும் பரவாயில்லை. நாம் ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா, நேசிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் அந்த வண்ணமான ஒரு வார்த்தையை அவர் என்ன செஞ்சிரு எங்களுக்குள்ளே வச்சிருக்கு. ஏன் நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம்னா தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறபடினால். ஆமேன். அப்போ அதனால தான் நாங்கள் என்ன செய்தாலும் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமேன். அந்த வார்த்தையை நாங்கள் மதித்து நேசித்து நம்ம கடந்து போவோமானால் அப்போ தான் நாங்கள் செய்கிற உவாசத்துக்கும் பலனுண்டு, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கும் பலனுண்டு, நாங்கள் செய்கிற எல்லா காரியத்துக்கும் பலனுண்டு. இல்லாட்டி தேவனும் இப்போ சொல்லுவாரானா அதை தான் சொல்லுவேன். ஆமேன். நீங்கள் எனக்கு ஒன்றுமே வேணாமன்றுவேன், நாங்கள் போடுற எதுவுமே வேணாம். நீங்கள் முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, மனம் பொருந்துங்க, நீங்கள் காரியத்தை செய்யுங்க. நீங்கள் முதலாவது உங்களோட சவரோடு இந்த விஷயங்களில் அநேகர் நாங்கள் தவறுகிறோம். ஏன்னா சவரனோடு ஒப்புரவாகாமல் அநேகர் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் காணிக்க போடுறோம். ஏன்னா காணிக்க முன்னுக்கே நாங்கள் வாசல் படியிலே வச்சுருக்கிறோம். அப்போ அதை நாங்கள் என்ன செய்கிறோம், பயம் இல்லாமல் நாங்கள் போடுறோம். ஆனால் நாங்கள் அநேகரோடு என்ன செய்கிறோம், ஒப்புரவாகாமல் இருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொன்னார், நீ போய் அங்கே என்ன செய், ஒப்புரவாகிட்டு வந்து நீ என்ன செய், இந்த காணிக்க பணத்தில் போடு. இல்லாட்டி நீ போடுற பணம் வந்து அநியாய காசு. அதனால் என்ன வந்து நீ லஞ்சம் கொடுத்து நீ என்ன செய்ய இயலாது, ஏமாற்ற இயலாது. நீ என்ன செய், அதை போட்டுட்டு நீ என்ன செய்வா. அப்போ அதனால தான் அவர் என்ன செய்கிறார், அதையும் வேண்டாம். ஏன்னா அவங்க நன்மை செய்யலை தானே, தன்னை சவரனை நேசிக்கல. அப்போ அதனால் தேவன் இதை எல்லாமே தடுக்கிறத நாம் அப்படி இல்லாத வண்ணம் நானும் நீங்களும்
எங்கள் தேவனுக்குள்ளாக எங்களை காத்து கொள்ள வேணும். அதனால் கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் யாவரும் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, மிகு சோதரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, மிகு கோடான கோடி சோதரம் அப்பா பிதாவே, மிகு சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ளவரே, மிகு கோடான கோடி சோதரம். நன்றி கர்த்தாவே, மிகு சோதரம் சோதரம் சோதரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான பொழுதிலே ஆண்டவரே ஒரு வாச நாளை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சற்று உள்ளே போய் கர்த்தாவே ஏசாயாவிலே ஏன் நீர் எதற்காக அப்படி சொன்னீர் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், இன்றைய நாட்களிலே அது புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறதா என்பதையும், நாங்கள் அப்படியான காரியங்களை நாங்கள் செய்கிறோமா என்பதையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க கர்த்தாவே நீர் செய்த அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, நீர் நேசித்த மாத பிறப்பையும், நீர் நேசித்த ஓய்வு நாளையும், நீர் நேசித்த அந்த உவாச நாளையும், நீர் நேசித்த பலிகளையும் காணிக்கையும் நீர் வெறுக்கிறீர் என்றால் அதையெல்லாம் ஏன் என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். அப்படி பார்க்குற வேளையிலே அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை செய்யாமல் இதை எல்லாமே செய்தார்கள். அதே போல் அதையெல்லாம் புதிய ஏற்பாடிலும் இருக்கிறா என்று நாங்கள் பார்க்கும்போது கர்த்தாவே அந்த காரியங்களும் ஆண்டவரே அங்கே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு உம்முடைய ஒழுங்கிலே அப்போஸ்தல ஊழியத்திலே அது இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே நீ யாக்கோபிலே சொல்லப்படும் போது இதுவே தேவனுக்கு உகந்த வாசனையான பக்தியாக இருக்கிறது என்று நீ சொல்லுகிறதை நாங்கள் வாசித்தோம். அப்படியாக ஆழமான காரியங்களையும், விதவைக்குரிய காரியங்களையும், திக்கற்ற பிள்ளைகளுடைய காரியங்களையும், நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுடைய காரியங்களையும், நியாயத்தை குறித்தும் நன்மையை குறித்தும் கர்த்தாவே புதிய ஏற்பாடிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டதை இப்பொழுது நாங்கள் தியானித்து பார்த்தோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியத்திலே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருக்கும்போது இன்றைக்கு நீர் எங்களோடு பேசின அந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பேசப்பட்ட செய்தியை ஆசீர்வதியும். யாவையும் உடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.